முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்டி மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் PCR மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பு, மரங்களை வெட்டுதல், மழைப்பொழிவு மையம் அமைத்தல், அணை பராமரிப்பு போன்றவற்றின் மீது உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து நிலை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு மற்றும் கேரள அரசுகளுக்கு முல்லை பெரியாறு அணை மேற்பார்வை குழு கடிதம். பள்ளி கல்லூரிகளின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள ஜாதி பெயர்களை நீக்குவது தொடர்பாக தமிழக அரசின் நிலைப்பாட்டை ஒரு வாரத்தில் தெரிவிக்க சென்னை உயர்நீதிமன்றம் கேடு. ஹிந்தி மொழி குறித்த தமிழக முதல்வர் ஸ்டாலின் கருத்துக்கு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கண்டனம். ஸ்டாலினின் கருத்து குறித்து ஹிந்தி பேசும் மாநிலத்தில் இருந்து எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ராகுல் காந்தி என்ன நினைக்கிறார் என்று அறிய விரும்புவதாக அஸ்வினி வைஷ்ணவ் கருத்து. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்கு வீட்டிலும் நோட்டீஸ் ஓட்டப்பட்டது. அதை அவரது தாயார் கிழித்தார். அவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என சீமான் வீட்டில் ஓட்டப்பட்ட நோட்டீஸை கிழித்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட காவலாளி அமல்ராஜின் மனைவி கேள்வி. நடிகை விஜயலட்சுமி விவகாரத்தில் தன் மீது காவல்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் சீமான் மேல்முறையீடு. வழக்கை 12 வாரங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை. திருச்செந்தூர் கடற்கரையில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் அவதார பதியில் தமிழக ஆளுநர் RN ரவி வழிபாடு செய்தார். சென்னை அண்ணா நகரில் ராபர்ட் என்ற ரவுடியை கொலை செய்துவிட்டு சமூக வலைதளத்தில் ரீல்ஸ் வெளியிட்ட 6 பேர் கொண்ட கும்பல் கைது. தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தின் மூத்த மகனாக முதல்வர் ஸ்டாலின் இருக்கிறார். வரும் சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களுக்கு மேல் திமுக வெல்லும் என வடசென்னையில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் நடிகர் வடிவேலு பேச்சு. நீங்கள் எதிர்பார்க்காத கூட்டணி விரைவில் வரப்போகிறது. அதற்குரிய வியூகத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துவிட்டார். அதை இப்போது வெளியே சொன்னால் உடனே போய் பெட்டியை கொடுத்து விடுவார்கள். அதனால் அமைதியாக போய்க் கொண்டிருக்கிறோம் என தூத்துக்குடியில் நடந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேச்சு. திண்டுக்கல்லில் கல்லூரி மாணவி குளிக்கும் போது வீடியோ எடுத்த விவகாரத்தில் முகமது யூசுப் என்பவர் திண்டுக்கல் தாலுகா போலீசாரால் கைது. தைப்பூச விழா நிறைவடைந்ததை அடுத்து பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் உண்டியல் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் 3.47 கோடி ரூபாய் காணிக்கை கிடைத்துள்ளது. தங்கம் 379 கிராம், வெள்ளி 44,067 கிராம், வெளிநாட்டு ரொக்கம் 1,631 என்ற எண்ணிக்கையில் கிடைத்தது. தமிழ்நாட்டில் கிளி ஜோதிடம் பார்ப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜோதிடர்கள் கினி என்ற வகை எலி, காற்றிலி, கொண்டை குருவி போன்றவற்றை வைத்து ஜோதிடம் பார்க்கும் வீடியோ வைரல். ஈரோடு மாவட்டம் விளக்கேத்தி அருகே உள்ள பழந்தின்னி ஈஸ்வரன் கோவிலில் மகா சிவராத்திரியை ஒட்டி ஏலமிடப்பட்ட எலுமிச்சை பழம் 13,000 ரூபாய்க்கு ஏலம் போனது. செபி அமைப்பின் தலைவர் மாதவி புரி புஜ் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் புதிய தலைவராக துகின் காந்த் பாண்டே நியமனம். மத்திய பல்கலைக்கழகங்களில் முதுநிலை பட்டப்படிப்பில் சேர்வதற்கான CUET நுழைவுத் தேர்வு அட்டவணை வெளியீடு. முதுநிலை படிப்புக்கான தேர்வு மார்ச் 13 முதல் ஏப்ரல் 1 வரை நடத்தப்படும் என அறிவிப்பு. இந்தியாவுக்கே வழிகாட்டியாக நாம் போராட்டத்தை தொடங்க வேண்டும் என்றும் கர்நாடகா, தெலுங்கானா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் இருந்து ஆதரவு வர தொடங்கிவிட்டது எனவும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பதிவு. சன்னம், மிக சன்னம், PPD 1638 ஆகிய அரிசி ரகங்களின் விலை கிலோவுக்கு 2 ரூபாய் குறைப்பு. இந்த விலை குறைப்பு அடுத்த 6 மாதங்களுக்கு நீட்டிக்கும் என தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் அரிசி வணிகர் சங்கம் தகவல். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சி தங்கராசு என்பவரை பலி கொடுத்துள்ளார்கள். இது ஒட்டுமொத்த தமிழக காவல்துறைக்கே கரும்புள்ளி. துருப்பிடித்த இரும்பு கரத்தை வைத்து ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசம். இளைஞர்கள் எந்த நேரமும் ஏர்போன்களை பயன்படுத்துவதால் செவித்திறன் பாதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் இது நாளடைவில் நிரந்தர காது கேளாமையை ஏற்படுத்தும் என்றும் பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை. உங்கள் பிள்ளைகள் படிக்கலாம், எங்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடாதா என்று மும்மொழி கொள்கையை எதிர்க்கும் திமுக அரசை கண்டித்து பாஜக சார்பில் கடலூரின் பல இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது.
மகாராஷ்டிராவின் புனேவில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்துக்குள் 26 வயது இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் தத்தாத்ரே ராம்தாஸ் கடே என்பவர் கைது. காற்று சுழற்சி மற்றும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் மார்ச் 3ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். உத்தரப்பிரதேசத்தின் பிரயாக்ராஜில் நடந்த மகா கும்பமேளாவில் பெண்கள் புனித நீராடுவதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்த விவகாரத்தில் மேற்கு வங்கத்தின் ஹூப்ளி பகுதியைச் சேர்ந்த அமித் குமார் என்பவர் கைது. இந்தியா மிகவும் நம்பிக்கைக்குரிய நண்பன் என 2 நாட்கள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லியன் புகழாரம். சத்தீஸ்கரின் பஸ்தர் பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கைகளில் 22 நக்சல்கள் கைது. அவர்களிடம் இருந்து வெடிகுண்டுகள், இதர வெடிபொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல். மனித கழிவுகளை கைகளால் அப்புறப்படுத்தும் நடைமுறைக்கு முற்றுப்புள்ளி வைக்க எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை தொடர்பாக டெல்லி, கொல்கத்தா, ஹைதராபாத் மாநகர அதிகாரிகள் தாக்கல் செய்த பதில் மனு மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தி. தொகுதி மறுசீரமைப்பு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியிருக்கும் கருத்து நம்பக்கூடியதாக இல்லை என கர்நாடக முதல்வர் சித்தராமையா கருத்து. மேற்கு வங்கத்தில் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக மற்ற மாநிலங்களில் இருக்கும் வாக்காளர்களின் பெயர்களை பாஜக போலியாக பயன்படுத்துவதாக மேற்கு வங்க முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மமதா பானர்ஜி குற்றச்சாட்டு. ஹிந்தியும் தமிழை போல ஒரு மொழிதானே, கற்றுக்கொள்ளக்கூடாதா என்று பேசுபவர்களிடம் கோவிலில் சமஸ்கிருதத்திற்கு பதில் தமிழில் அர்ச்சனை செய்யலாமா என்று கேட்டு பாருங்கள், அவர்களின் உண்மையான நோக்கம் அம்பலமாகிவிடும் என முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. அமெரிக்க பொருட்களுக்கு வரியை குறைக்க மத்திய அரசு முயற்சிப்பது இந்திய பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் என்று காங்கிரஸ் கண்டனம். கனடா, மெக்சிகோ நாடுகளைப் போல இந்தியாவும் செயல்பட வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் அஜய் குமார் கருத்து. சுங்கத்துறை மற்றும் சரக்கு சேவை வரி அதிகாரிகளுக்கு கைது அதிகாரம் அளிக்கும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தங்கள் இந்திய அரசமைப்பின்படி செல்லுபடியாகும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து செய்திகள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளை ஹிந்தி மொழியில் ஒளிபரப்பு செய்யும் திட்டத்தை புதுப்பிப்பது தொடர்பாக ஐநா சபை மற்றும் இந்தியா இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம். புதிதாக அறிமுகப்படுத்தப்பட இருக்கும் தங்க அட்டை குடியுரிமை திட்டத்தின் கீழ் அமெரிக்க உயர் பல்கலைக்கழகங்களில் இருந்து இந்திய பட்டதாரிகளை அமெரிக்க நிறுவனங்கள் பணிக்கு அமர்த்திக் கொள்ள முடியும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. பிரதமர் நரேந்திர மோடியின் இளநிலை பட்டப்படிப்பு சான்றிதழை நீதிமன்றத்திடம் காண்பிக்க எந்த ஆட்சேபனையும் இல்லை. அதே நேரத்தில் ஆர்டிஐ சட்டத்தின் கீழ் முகம் தெரியாத நபர்களிடம் வழங்க முடியாது என்று டில்லி உயர்நீதிமன்றத்தில் டில்லி பல்கலைக்கழகம் தகவல். மும்பை பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் தொடர்புடைய தகாவூர் ராணா விரைவில் இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் மும்பை நீதிமன்றத்திலிருந்து விசாரணை ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறு டில்லி நீதிமன்றம் உத்தரவு. மத்திய பிரதேசத்தின் போபாலில் 1984ஆம் ஆண்டு யூனியன் கார்பைட் ஆலையில் விஷவாயு கசிவு ஏற்பட்ட நிலையில் அங்குள்ள நச்சு கழிவுகளை தார் மாவட்டம் பீதம்பூர் பகுதிக்கு எடுத்துச் சென்று பாதுகாப்பான முறையில் அழிப்பதற்கு மத்திய பிரதேச உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதற்கு தடை விதிக்க வேண்டும் என வழக்கு தொடரப்பட்ட நிலையில் இதில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு. மகாராஷ்டிராவில் சிவசேனாவைச் சேர்ந்த அமைச்சர்கள் தங்களின் தனி உதவியாளர்களை சிலரை நியமிக்க வேண்டும் என பரிந்துரைத்ததை அம்மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் நிராகரித்த நிலையில் அவருக்கு உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா யுபிடி கட்சி பாராட்டு. மகா கும்பமேளா நிறைவடைந்ததை அடுத்து பிரயாக்ராஜில் நடந்த நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்களுக்கு முதல்வர் யோகி ஆதித்யநாத் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். சென்ற ஆண்டில் இந்தியாவின் தனியார் நுகர்வு 182 லட்சம் கோடி ரூபாயாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக டெலோட் இந்தியா என்ற தணிக்கை அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் தகவல். ஜம்மு காஷ்மீர் மக்களின் நலனுக்காக மத்திய அரசுடன் இணைந்து பணியாற்றவே விரும்புகிறோம். அரவிந்த் கெஜ்ரிவாலை போன்று மத்திய அரசுடன் தேவையற்ற மோதல் போக்கை கடைபிடித்து வந்தால் அவரைப் போலவே முடிவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா கருத்து. திருவாரூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழை நீரில் நனைந்து சேதம், விவசாயிகள் வேதனை.
தென் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கல்வி, வணிகம், சுகாதாரம், விருந்தோம்பல், இளைஞர் ஸ்டார்ட் அப்கள் மற்றும் பெண் தொழில் முனைவோர், MSME நிறுவனங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தலைவர்கள் மற்றும் பல்வேறு கல்வி நிறுவனங்களின் மாணவர்களுடன் தமிழக ஆளுநர் RN ரவி கலந்துரையாடினார். தென் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டது போன்ற உணர்வை தருவதாக ஆளுநர் கருத்து. டெல்லியில் ஏற்படும் காற்று மாசுக்கு 500 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பஞ்சாபில் விவசாயிகள் பயிர் கழிவுகளை எரிப்பதுதான் காரணம் என குற்றம் சாட்டுவது முட்டாள்தனமானது என மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கருத்து. மகாராஷ்டிராவில் இருந்து சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட எரிச்சாராயம் பறிமுதல். இது தொடர்பாக 8 பேர் கைது. எல்லைப் பகுதிகளில் அமைதியை கூட்டாக பாதுகாக்க இந்திய தரப்புடன் இணைந்து பணியாற்ற தயாராக இருக்கிறோம் என சீன பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிப்பு. சர்வதேச உதவிகளால் பிழைத்து வரும் பாகிஸ்தான் தனது ராணுவம் மற்றும் பயங்கரவாத அமைப்புகளால் தெரிவிக்கப்படும் பொய்களை சர்வதேச அமைப்புகளில் பரப்பி வருகிறது என ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் கூட்டத்தில் இந்தியா குற்றச்சாட்டு. உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான இந்தியா தன்னை வளர்ந்த நாடாக மாற்றும் முயற்சியில் தீவிரமாக இருக்கிறது. இந்தியா எவ்வாறு படிப்படியாக வளர்ந்தது என்பதை பிற நாடுகள் முன்மாதிரியாக கொண்டு பின்பற்றலாம் என்று இந்தியாவின் தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் கருத்து. நேபாளத்தில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவு. உக்ரைனின் கனிம வளங்களை தோண்டி எடுக்கும் உரிமையை அமெரிக்காவுக்கு கொடுக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பை உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி இன்று சந்திக்கிறார்.